இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. டெல்லியில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் அதை பிரதிநிதித்துவதாக இடம்பெற இருக்கிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. டெல்லியில் நடைபெறக்கூடிய 2026 குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற இருக்கிறது. பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் இடம்பெற இருக்கிறது. இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெறும் என்று ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி இடம்பெற இருக்கிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் குடவோலை முறை குறித்து அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்திக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பசுமை மின்சக்தி பற்றியதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி பங்கேற்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழுதான் இந்த ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள கடமை பாதையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா நிகழ்ச்சி ஜனவரி 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த குடியரசு தின விழா அணிவகுப்பு என்பது அடுத்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 77வது குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதில் இந்திய முப்படைகளினுடைய அணிவகுப்புடன் அலங்கார ஊர்திகளினுடைய அணிவகுப்பு இடம்பெறும். அவற்றுடன் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின்படி மாநில அரசுகளுடைய அலங்கார ஊர்திகளும் அணிவகுத்து செல்வது வழக்கம். அந்த அலங்கார ஊர்திகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்திய மாநிலங்கள் மட்டுமல்லாமல் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அமைச்சகங்கள், துறைகள் தங்களது கலாச்சாரம், வரலாறு, சாதனைகள், திட்டங்கள் அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்தை சித்தரித்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஊர்திக்கு விருதுகளும் வழங்கப்படும். அடுத்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ள மாநிலங்களுடைய பட்டியலை பெற்று அதற்கான தேர்வு குழு என்பது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவானது 77வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அலங்கார ஊர்திகளினுடைய பட்டியலை பார்த்து ஆய்வு செய்து அதற்கான ஒப்புதலையும் வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் சார்பில் அலங்கார ஊர்தி பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பசுமை மின்சக்தி என்னும் தலைப்பில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி டெல்லி கடமை பாதையில் செல்லும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது ஒப்புதலை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய குடைவோலை முறை குறித்து அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தமிழகத்தின் சார்பில் அலங்கார ஊர்தி மத்திய அரசு அனுமதிக்கப்படாத சூழ்நிலையில் தான் ஒரு ஆண்டிற்கு பிறகு அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் தமிழகத்தின் சார்பில் அலங்கார ஊர்திக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.